எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணக்கன்பட்டி மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திய கணக்கன்பட்டி ஐயா சர்க்குரு ஐயா ஆலயத்திற்கு பார்த்தீங்களா, வருகிற 27, 28 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்களா, சர்க்குரு பழனிசாமி சச்சிதானந்த காளிமுத்து சுவாமிகளோட குரு பூஜை விழாவானது நடைபெற இருக்குது. இதில் கலந்து கொண்டாலே நம்மளுடைய தலையெழுத்தே மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கன்பட்டி குரு பூஜையோட சிறப்புகளையும், கணக்கன்பட்டி சர்க்குரு மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு 27, 28 இந்த டைமில் பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய மாசி புனர்பூசம் விழாவானது ரொம்ப சிறப்பாக குரு பூஜை விழாவானது நடைபெற இருக்குது. இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் குரு பூஜையோட சிறப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையான தகவல்களையும் தான் இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தர் ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயாவே போற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனையோ சித்தர்களுக்கு ஆண்டுதோறுமே அவங்க ஜீவ சமாதி அடைந்த இடத்துல குரு பூஜையானது நடைபெறும். ஆனால் கணக்கன்பட்டி ஐயா ஸ்ரீ பழனிசாமி பெருமாளோட குரு பூஜை போல் நடந்திருக்குமா அப்படின்னு நினைக்க தோன்றக்கூடிய அளவுக்கு கணக்கன்பட்டியில் பழனிசாமி ஐயாவோட குரு பூஜையானது நடைபெறும். எங்கே பார்த்தாலுமே விளக்குகள் ஐயாவோட ஜீவ சமாதியை சுற்றி அலங்கரிச்சுமே இருப்பாங்க. மக்களுக்கு 3 வேளை உணவும் தரமான முறையில் ருசித்து சாப்பிடக்கூடிய அளவில் அன்னதானமானது இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று அன்னதானம் சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு புண்ணியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை நம்ம காய்கறி கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் அந்த ஆலயத்திற்கு சென்று ஹெல்ப் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த நம்ம செய்யக்கூடிய அந்த உணவு செய்கிறோம் இல்லையா, அதை தான் பழனிசாமி சித்தர் ஐயாவுக்குமே படைப்பாங்க. ஐயா எப்படி விடுப்பப்படுறாரோ அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயாவோட அறக்கட்டளை தலைவர் பார்த்தீங்களா, இதை ரொம்ப பெரிய அளவில் மக்கள் பிரமிக்க அளவில் நடத்தி காட்டுவார். அதாவது சாப்பாடு விஷயத்துலையும் சுத்தமாக பாதுகாப்பு விஷயத்துலையும் சரியான முறையில் திருப்பதியில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கணக்கன்பட்டியில் செஞ்சுவார். மேலுமே சுமார் 2 லட்சத்துக்கு பேர் அளவுக்கு இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு அவங்களுடைய பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் தரிசனம் அனைவருக்குமே கிடைக்கும் வகையில் ஏற்பாடுமே செய்யப்படுவாங்க. இது ஐயாவோட மனதை ரொம்பவும் சந்தோஷமாக்கி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, ஐயா யார்கிட்டையுமே எதையுமே வாங்குபவர் அல்லங்க. ஐயா எல்லாத்துக்கிட்டையுமே படி அளக்கக்கூடியவர், கொடுப்பவர், ஞானத்தை கொடுப்பவர், மேலுமே வள்ளலாகவும் பொருளை கொடுக்கும் வள்ளலாகவும் மகிழ்ச்சியும் நிறைவையும் கொடுக்கும் வள்ளலாகவும் இருப்பவர் தான் இந்த கணக்கன்பட்டி ஸ்ரீ பழனிசாமி ஐயா. இவருடைய பெருமை சிறப்பை ஏட்டில் எழுத முடியாத அளவுக்கு இருக்கும். இவர் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து இவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறோட மக்களோட வாழ்க்கையில் நல்லதை எல்லாமே கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்களா, எத்தனையோ பேருக்கு வாழ்வளித்த வள்ளல் அப்படின்னே சொல்லலாம். எளியவர்கள் முதல் வசதியான வாழ்க்கையில் இருக்கிறவங்க வரைக்கும் போற்றுகிற வணங்குகிற தெய்வமாக சர்க்குரு ஸ்ரீ பழனிசாமி கணக்கன்பட்டி எம்பெருமான் அவரை போற்றி இந்த நிகழ்ச்சியில் சொற்பொழிவுமே நடத்திருக்காங்க. மேலுமே மருத்துவர்கள் என்றாலே உயிரை காப்பாற்றுவாங்க. அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு இவர் உயிரை காப்பாற்றி வாழ வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாரு. அவங்களுடைய கார் விபத்து நடைபெற்ற போது காருக்கு தான் சேதமே தவிர அவங்களோட உயிருக்கு எந்த சேதமும் ஏற்படலை. இப்படிப்பட்ட பேரருள் பெருங்கருணை எந்த தெய்வமும் அவங்களுடைய கர்ம வினையை ஏற்றுக்கொள்ளாது. ஐயா பார்த்தீங்களா, அவருடைய குரு பூஜையில் யாரெல்லாம் பங்கேற்க முடியுமோ அவங்கள மட்டும்தான் அவர் வரவழைப்பார். ஐயாவுக்கு பதவி, பொருள், பெருமை, அந்தஸ்து எதுவுமே காட்டி ஐயாவை நெருங்கவே முடியாதுங்க. அன்பும் அவரே கதி அப்படின்னு இருப்பவங்க மட்டுமே ஐயாவை நெருங்க முடியும். அப்போது தான் எனக்கு உணர்ச்சி வசப்பதாக தெரிகிறது. நான் ஐயாவை பற்றி எப்பவுமே கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு முறை பழனிக்கு வந்திருந்த போது இங்கே யாராவது சித்தர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒருவரை கேட்டப்ப அவர் சொன்னாது, வயசானவர் கோணி பைகளை காட்டிக்கொண்டு காலில் சுற்றி கொண்டு
ஒருவர் பழனிக்கு போகும் வழியில் இருக்கிறாரு அப்படின்னு. அந்த ஞாபகம் தான் எனக்கு இருக்கிறது. நானும் ஐயாவை அவர் இருக்கும்போது சென்று பார்த்ததில்லை. ஆனால் அவர் ஜீவ சமாதி அடைந்ததுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மகானை நம்ம பார்க்க முடியாமல் போருச்சு அப்படின்னு தவிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பார். அப்போ அது ஒரு முறையாவது அவரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு வருத்தமே இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஐயா எப்படி தான் தற்போது இந்த உருவை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு ஆச்சரியம்தான். அவருடைய உருவத்தை நம்ம ஃபோட்டோவில் பார்த்ததுலேருந்து ஒரு ஈர்ப்பு மனதில் ஏற்படுங்க. அதன் பிறகு அவரை பற்றி நிறைய படிக்க நிறைய ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் வருது. நிறைய தெரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற எண்ணமானது ஏற்படுது. அதன் பிறகு தான் ஐயாவோட நிலை எந்த சித்தருக்கும் கிடைக்காத ஒன்று. அவர் தான் பழனிக்கும் முருகனாக இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்துமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட மகான் வாழ்ந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தோன்றி மக்களோடு மக்களாக வாழ்ந்து இருக்கும்போது அந்த தெய்வத்தோட தரிசனம் நமக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் இன்று வரைக்கும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வருத்தம். இவர் தெய்வமாக இருந்தோம் அந்த தெய்வத்தை இவர் வாழ்ந்த காலத்தில் அலட்சியமாக பார்த்தவங்க தான் அதிகனே சொல்லலாம். ஒருவேளை உணவு கூட ஐயாவுக்கு கொடுக்காதவங்க இன்று ஐயாவோட விசுவாசமாகி என்று சொல்லியிருக்கிறாங்களாம். கடவுளுக்கு யாரும் படி அளக்க முடியாது. கடவுள் தான் எல்லாருக்குமே படி அளப்பார். அதனால தான் கணக்கன்பட்டி ஐயா எத்தனையோ பேர் அவங்களோட வினைகளை மூட்டையாக தன்னோட தோளில் சுமர்ந்து எப்போதுமே அற்புதமான ஒரே தெய்வமாக இவர் தாங்க இருக்கிறாரு. அது பழனிசாமி சித்தர் பார்த்திங்களா, எப்போதுமே அவர் வாழ்ந்த காலத்துலேயும் சரிங்க, அவர் எப்போதுமே பச்சை நிற உடைகளை தான் ரொம்ப விரும்பி அணிவாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் எப்போதுமே ஒரு மூட்டையை தோளில் சுமந்து கொண்டே இருப்பார். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட கஷ்டங்களையும் சுமைகளையும் எல்லாத்தையுமே இந்த கணக்கன்பட்டி ஐயா சுமப்பதாக ஐதீகம். அப்படி என்றால் எவ்வளவு வலியும் வேதனையும் இவர் அனுபவிச்சிருப்பார். அப்படி இருந்தும் கூட இவர் யார் அப்படிங்கிறத கடைசி வரைக்குமே இந்த உலகிற்கே வெளிக்காட்டமிலேயே வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்து மிகப்பெரிய ஒரு மகானாக ஆகிட்டாருங்க. இவரை நம்பி வந்தவங்க ஒருபோதுமே வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்ததில்லை. இவரை நம்பி வணங்குறவங்க ஒருபோதுமே வாழ்க்கையில் ஏற்றம் அடையாமல் இருந்ததும் இல்லை. இவரை நம்பி வாழ்கிறவங்க அவங்களோட ஐயா வாழ்வது அவங்களுக்கு உணர்த்தாமல் இருந்ததில்லை. இதுதான் கணக்கன்பட்டி ஸ்ரீ பழனிசாமி ஐயாவோட மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்குது. இந்த கணக்கன்பட்டி ஐயா ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் என்னோட அனுபவத்திலையும் சொல்கிறேன் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ரொம்ப சிறப்பாக பூஜைகள் இங்கு நடைபெறும். அந்த பூஜையில் நம்ம கலந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். மேலுமே திருமணம் ஆகாதவங்க கூட இந்த ஆலயத்திற்கு சென்று ஐயா கிட்ட திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டு ஒரு 5 அல்லது 6 மாதம் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி ஐயா ஆலயத்தில் 27, 28 இந்த டேட்டில் குரு பூஜையானது நடக்கு. இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கொட்டி கொண்டே இருக்கும். முழு நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு சென்று வாங்க. கணக்கன்பட்டி அருளால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு யோகமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். மேலுமே கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே ஒரு நிம்மதி. அந்த பூஜையில் கலந்து கொள்ளும்போது கண்டிப்பாக யாருமே ஒரு செகண்டாவது அந்த பூஜையில் கலந்து கொள்ளும் போது ரிலாக்ஸாக தூங்காமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மைண்ட் ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆலயத்தில் நல்ல அதிர்வலைகளை நீங்கள் உணர முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கணக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய ஐயா ஜீவ சமாதி தலமானது மன நிம்மதி மற்றும் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றும் ஒரு சக்தி வாய்ந்த இடமாக இருக்குது. அன்னதானம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா தினமுமே குறிப்பாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியில் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானமானது வழங்கப்படுகிறது. அற்புதங்கள் இந்த ஆலயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, சாய்பாபா போலவே பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். வாழ்ந்த காலத்திலேயே இவர் பக்தர்களோட குறைகளை அனைத்துமே தீர்த்து வந்தாராம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வைரலாக ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வெளிநாட்டு தம்பதி பார்த்திங்களா தன்னோட பையனுக்கு வாய் பேச முடியாத வந்த நபருக்கு வாய் பேசி வைத்து பல்வேறான அதிசயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பல பேரோட வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான அம்சத்தையுமே கொடுத்துருக்காரு. அவங்களோட வினைகளையுமே அனைத்துமே நீக்குபவர் இவர் தாங்க.
தொடக்கத்தில் அழுக்கு மூட்டையோட காட்சி அளித்ததுனால அழுக்கு மூட்டை சுவாமிகள் அப்படின்னும், அதுக்கப்புறம் மூட்டை சாமி அப்படின்னும் அன்போடு இவர் அழைக்கப்பட்டார். பழனி முருகன் திருக்கோவிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கணக்கன்பட்டி கிராமத்தில் இந்த தலமானது ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்க. மேலுமே பக்தர்கள் தங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற இந்த சித்தரோட அருள்வாக்கு மற்றும் தரிசனத்திற்காக கணக்கன்பட்டி போகிறாங்க. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னோட அனுபவத்துலேயும் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். முழு நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோடு நீங்கள் சென்று வாங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட சிறப்பையும் இப்போ பார்த்தீங்களா 27, 28 இந்த டேட்டில் கணக்கன்பட்டி ஐயா சித்தர் ஆலயத்தில் குரு பூஜையானது 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பூஜை நடக்குது. அந்த பூஜையில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். கண்டிப்பாக முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். முழு நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோடு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். முழு நம்பிக்கையோடு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.